ஹாய், கிரெடிட் அண்ட் டெபிட் நோட்டோட அக்கௌண்டிங் என்ட்ரிஸ் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்வலாக கிரெடிட் நோட்டு அப்படின்னா சேல்ஸ் ரிட்டர்னும், டெபிட் நோட்னா பர்ச்சேஸ் ரிட்டர்னுன்ற மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருக்குது. ஆக்சுவலாக அது கிடையாது. கிரெடிட் நோட்னா என்ன, டெபிட் நோட்னா என்னன்னு ஜிஎஸ்டியில் நமக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா செல்லருக்கே வந்து பார்த்திங்கன்னா டெபிட் அண்ட் கிரெடிட் நோட் இருக்குது, பையருக்கும் வந்து கிரெடிட் அண்ட் டெபிட் நோட் இருக்குது. அதோட மீனிங் என்ன, அக்கௌண்டிங் என்ட்ரிஸ் என்ன, அது எப்படி நம்ம ஈஸியாக நம்ம இது பண்ணுறதுன்றது ஒரு சிம்பிள் பிக்சர் மூலமாகவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சேல்ஸும் பர்ச்சேஸ் வந்து நார்மல் சேல்ஸ் பர்ச்சேஸ் ரொட்டீன், நீங்கள் எப்பயுமே அதை பண்ணிகிட்டே இருப்பீங்க, அதனால் உங்களுக்கு இருக்காது. பட் அந்த கிரெடிட் அண்ட் டெபிட் இந்த என்ட்ரிஸ் வந்து பார்த்தோன்னா மோஸ்ட் ஆஃப் த கிளைண்ட் தப்பாக தான் என்ட்ரி பாஸ் பண்ணுறீங்க புக்ஸில். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மீனிங்கே கூட புரிய மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு சம்டைம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு வந்து எப்படி கிரெடிட் நோட்டு அப்படின்ற மாதிரியெல்லாம் அவங்களுக்கு வந்து இதாகுது. ஸோ இந்த என்ட்ரிஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் நிறைய பேர் வந்து தப்பாக தான் என்ட்ரி பாஸ் பண்ணுறீங்க. இது கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அக்கௌண்டிங் என்ட்ரிஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ போகலாம். கிரெடிட் நோட். ஃபஸ்ட்டு கிரெடிட் நோட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இது வந்து இந்த 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. இது அந்த 3 இதில் என்ன வருதோ அதுதான் வந்து நம்ம கிரெடிட் நோட். அதாவது எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா, சப்ளைஸ் ஆர் ரிட்டர்ன்ட் ஆர் ஃபவுண்ட் டு பி டெஃபிசியன்ட் பை த ரெசிபியன்ட். அதாவது பார்த்திங்கன்னா இது சிம்பிளாக நம்ம சொல்லணும்னா சேல்ஸ் ரிட்டர்ன். ஓகேங்களா? ஸோ நம்ம சப்ளை பண்ணிட்டோம், அது வந்து அவங்க ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க சம் ரீசன்னால, இல்லை டிஃபெக்டிவ்னால, எதுனாலேயோ அவங்க வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து நம்ம கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி சேல்ஸ் ரிட்டர்ன். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிகிரீஸ் இன் டாக்ஸபிள் வேல்யூ. அது ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10,000க்கு நான் இன்வாய்ஸ் போட்டுட்டேன், அப்புறமா பார்த்தா வந்து 10,000 இல்லை, அதோட வேல்யூ வந்து ஒன்லி 5,000 அப்படி தான். ஸோ என்னோட டாக்ஸபிள் வேல்யூலேயே நம்ம டிகிரீஸ் ஆகிடுச்சுன்னா அந்த டைமில் நம்ம கிரெடிட் நோட் தான் கொடுக்கணும். ஓகே, ஸோ அண்ட் தென் ரிவைஸ்ட் இன்வாய்ஸ்க்கு பதில் கிரெடிட் நோட் தான் கொடுக்கணும். டிகிரீஸ் இன் டாக்ஸபிள் வேல்யூ. ஓகே, தென் டிகிரீஸ் இன் ஜிஎஸ்டி சார்ஜ் இன் இன்வாய்ஸ். அதாவது நான் வந்து சப்போஸ் 18% போட்டு நான் ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் கொடுத்துட்டேன், அதுக்கப்புறமா தான் நான் பார்க்குறேன் இந்த ப்ராடக்ட்டுக்கு 5% தான் அப்ளிகபிள், 18% அப்ளிகபிள் இல்லை அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணது டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்களா, அதுக்கு வந்து நம்ம கிரெடிட் நோட் தான் இஷ்யூ பண்ணணும். இந்த 3 கேட்டகரி, இந்த 3 டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் நடந்துச்சுன்னா நீங்கள் கிரெடிட் நோட் கொடுக்கணும். ஓகே, இதுதான் கிரெடிட் நோட்டோட மீனிங். தென் டெபிட் நோட், இது வந்து நம்ம வந்து சப்ளையர் வியூ பாயிண்டில் தான் பார்க்குறோம். இன்க்ரீஸிங் டாக்ஸபிள் வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, நான் ஆல்ரெடி நான் சொன்னேன் 10,000 இருக்கிறதுக்கு 5,000 ஆயிடுச்சுன்னா நம்ம கிரெடிட் நோட் கொடுப்போன்னு. அதே மாதிரி நான் 10,000 இன்வாய்ஸ் போட்டிருக்கேன், அதுக்கப்புறமா பார்க்குறோம் நம்ம குட்ஸ் டிஸ்பேச் பண்ணும்போது தான் பார்க்குறோம் இது வந்து 10,000 வேல்யூ கிடையாது, 15,000 வேல்யூ அப்படின்னா அந்த ஆல்ரெடி இன்வாய்ஸ் ரேஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் 5,000க்கு நம்ம டெபிட் நோட் போடணும் அந்த டைமில். ஓகே, தென் இன்க்ரீஸ் இன் ஜிஎஸ்டி சார்ஜ்னு இன்வாய்ஸ். அதே மாதிரி தான் நான் வந்து 18% அப்ளிகபிளுக்கு 5% போட்டுட்டேன், 18% அப்ளிகபிள்னா அதுக்கு வந்து இது போடலாம். ஸோ இது வந்து சிம்பிளாக நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். ஸோ வேல்யூ டிகிரீஸ் இன் இன்வாய்ஸ் வேல்யூ. இப்போ நம்ம வந்து செல்லராக இருக்கோம், அதை இன்வாய்ஸ் வேல்யூ கம்மியாகிடுச்சு, இல்லை டேக்ஸு நம்ம சார்ஜ் பண்ணது கம்மியாகிடுச்சு அப்படின்னா செல்லராக இருந்தால் கிரெடிட் நோட்டு, நம்ம பையராக இருந்தால் அதுக்கு வந்து டெபிட் நோட். ஸோ நம்ம செல்லர் வியூ பாயிண்டில் பார்க்குறோன்னா இப்போ வந்து என்னோட இன்வாய்ஸ் வேல்யூ கம்மியாகிடுச்சு, அதாவது நம்ம சேல் பண்ணிட்டோம், சேல் பண்ண பிறகு இன்வாய்ஸ் வேல்யூ டிகிரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட் நோட் கொடுக்கணும், இன்வாய்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட் நோட் கொடுக்கணும். ஓகே, அதே மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம பர்ச்சேஸ் ஒரு 10 lakhsக்கு நம்ம வாங்குகிறோன்னா நமக்கு இன்புட் இருக்கும். ஓகே, ஸோ சப்போஸ் அந்த இன்வாய்ஸ் வேல்யூ குறையுதுன்னா அந்த இன்புட் குறையணும் பார்த்தீங்களா, அதனால் டெபிட் நோட் போடணும். இன்வாய்ஸ் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது, நம்ம பர்ச்சேஸராக இருக்கும், வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிரெடிட் நோட் வரும். இந்த பிக்சர் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம பர்ச்சேஸராக செல்லரா அது தென் இன்வாய்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா இது பேஸ் பண்ணிட்டிங்கன்னா நம்ம கிரெடிட் நோட் போடணுமா டெபிட் நோட் போடணுமான்றது நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிளைண்டாக கிரெடிட் நோட்னா சேல்ஸ் ரிட்டர்ன், டெபிட் நோட்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அது கிடையாது. இங்கே நமக்கு க்ளீனாக சொல்லியிருக்காங்க. ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன்,
இன்வாய்ஸ் வேல்யூ இல்லாட்டி ஜிஎஸ்டி வேல்யூ வந்து கம்மி டிக்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட் நோட். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆர் டாக்ஸபிள் வேல்யூ ஜிஎஸ்டி சார்ஜ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அது டெபிட் நோட். ஓகேங்களா? நம்ம செல்லராக இருக்கும் போதும் நமக்கு டெபிட் அண்ட் கிரெடிட் நோட் அப்ளிகபிள் ஆகும், பையராக இருக்கும் போதும் டெபிட் அண்ட் கிரெடிட் நோட் அப்ளிகபிள் ஆகும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது. ஓகே, தென் இப்போ நம்ம அக்கௌண்டிங் என்ட்ரிஸ்க்கு போகலாம். ஸோ நம்ம இப்போ செல்லர் வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்க போகிறோம். ஓகே, நீங்கள் இந்த அக்கௌண்டிங் என்ட்ரிஸ் பார்க்கும்போது நம்ம செல்லர், அதாவது நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம், கிளைண்ட்டுக்கு கஸ்டமருக்கு சேல் பண்ணியிருக்கோம், அப்போ எப்படி அக்கௌண்டிங் பண்ணுறது அந்த வியூ பாயிண்டில் தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ட்ரிஸ் பார்க்கணும். ஓகே, ஸோ நான் சேல் பண்ணியிருக்கேன், அப்போ வந்து ரிட்டர்ன் ஆகுதோ இல்லை டிக்ரீஸ் ஆகிடுச்சு, அந்த மாதிரி கேசஸ் எல்லாத்துலேயுமே நம்ம சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்ற புது லெஜர் க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ நிறைய பேர் என்ன செஞ்சுறீங்க, சேல்ஸ்லேயே என்ட்ரி போட்டுறீங்க. சேல்ஸில் என்ட்ரி போடக்கூடாது, சேல்ஸ் ரிட்டர்னில் தான் என்ட்ரி போடணும். சேல்ஸ் ரிட்டர்னை டெபிட் பண்ணி நம்ம லைபிலிட்டி இருந்துச்சு பார்த்தீங்களா, ஜிஎஸ்டி நம்ம சார்ஜ் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து குறையுது. நம்ம டிகிரிஸ் இன்வாய்ஸ் வேல்யூ குறையும் போது டேக்ஸ் அமௌண்ட்டும் குறையும். ஸோ எல்லாமே நம்ம டெபிட் பண்ணிடணும். அவுட்புட் சிஜிஎஸ்டி ஜிஎஸ்டி எல்லாமே டெபிட் பண்ணிவிட்டு டெட்டாஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிவிடுவோம். சப்போஸ் இது வந்து லோக்கல் சேல்ஸ், இது வந்து இன்டர்ஸ்டேட் சேல்ஸ், ஐஜிஎஸ்டி இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஐஜிஎஸ்டி இது பண்ணுவோம். ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் டெபிட் பண்ணி டெட்டாஸை கிரெடிட் பண்ணுவோம். இது வந்து இன்கேஸ் ஆஃப் கிரெடிட் நோட். ஓகே, டெபிட் நோட் அப்படின்னா அதாவது நம்ம செல்லர்ன்ற போது டெபிட் நோட் இருந்துச்சுன்னா டெட்டார் அக்கௌண்ட்டை தான் டெபிட் பண்ணணும். அவுட்புட் சிஜிஎஸ்டி, அதாவது நம்ம சேல்ஸ் என்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, அதே தான். ஸோ நம்ம சேல்ஸ் பண்ணும்போது இதே என்ட்ரி தான் பாஸ் பண்ணுவோம், அதே தான். இப்போ நான் வந்து ஆல்ரெடி 10,000 இன்வாய்ஸ் போட்டிருக்கேன், இப்போ அகைன் 5,000 வருது. அந்த இன்வாய்ஸ் அமெண்ட் பண்ண முடியாது, ஆல்ரெடி நம்ம இன்வாய்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டோம். அதனால நம்ம என்ன செஞ்சிடறோம், டெபிட் நோட் கொடுக்குறோம். சேம் இன்வாய்ஸ்க்கு நம்ம டெபிட் நோட் கொடுக்குறோம். ஸோ இன்க்ரீஸ் இன் வேல்யூ அப்படின்னு இருந்துச்சுன்னா டெபிட் நோட் கொடுக்கணும். அதோட இது என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சேல்ஸ் என்ட்ரி அதே தான். இன்ட்ராஸ்டேட்னா சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி போடுவோம், இன்ட்ரஸ்டேட்னா அவுட்புட் ஐஜிஎஸ்டி போட்டு நம்ம சேம் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, தென் இப்போ வந்து நம்ம பையர், நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படி அந்த வியூவில் வந்து இந்த அக்கௌண்டிங் என்ட்ரிஸ் பார்க்கணும். நான் பர்ச்சேஸ் பண்ணால் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது டெபிட் நோட், டெபிட் நோட்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஓகேங்களா? ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன், அதோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, டெபிட் நோட்னா நான் வந்து ஒரு 10 lakhsக்கு வாங்குறேன், பட் சம் ரீசனால் ரிட்டர்ன் பண்ணுறனோ இல்லை வேல்யூ டிக்ரீஸ் ஆகுதுனோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எண்டில் வந்து நம்ம போடணும். கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிவிட்டு இன்புட்டை நம்ம ரிவர்ஸ் பண்ணி பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டையும் நம்ம வந்து கிரெடிட் பண்ணிடுறோம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் நீங்கள் போடலை, நல்லா பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் கிரெடிட் நோட்டில், அதாவது நம்ம சேல்ஸ் பண்ணும்போது கிரெடிட் நோட் வந்துச்சுன்னா நம்ம சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறோம், பட் டெபிட் நோட்டுக்கு சேம் சேல்ஸ் என்ட்ரி தான் போடுறோம். அதே மாதிரி பையர் இருந்தோம்னா டெபிட் நோட்டுக்கு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் போடணும். ஓகே, தென் கிரெடிட் நோட்டுக்கு நார்மல் அதே சேல்ஸ் பர்ச்சேஸ் என்ட்ரி தான் நம்ம பாஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ இங்கே இன்னும் கிளியராக பார்த்துடலாம். ஸோ நான் பையராக இருந்து நான் டெபிட் நோட் ரேஸ் பண்ணுறேன் அப்படின்னா கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் டெபிட், இன்புட்டெல்லாம் நம்ம கிரெடிட் பண்ணிடணும், ரிவர்ஸ் பண்ணுறோம், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிடுறோம். அதே வந்து இன்டர்ஸ்டேட்னா ஐஜிஎஸ்டி வந்து பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஸோ கிரெடிட் நோட், சப்போஸ் நான் பையராக இருக்கேன், கிரெடிட் நோட் அப்படின்னு இருந்துச்சுன்னா நார்மல் அதே பர்ச்சேஸ் என்ட்ரி தான் வரும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட், இன்புட் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்ஸ், இது வந்து ஐஜிஎஸ்டி வந்துடும். ஓகே, சேம் என்ட்ரிஸ் தான். ஸோ நான் சம்மரைஸ் பண்ணிடுறேன். நான் ஸோ கிரெடிட் நோட் டெபிட் நோட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அது ஜென்ரலாக வந்து பையர் இது சேல்ஸ் ரிட்டர்ன் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கிடையாது. இது வந்து டிஃபைன் வந்து இந்த மாதிரி தான். ஸோ சேல்ஸ் பண்ணும்போது டெபிட் நோட் கிரெடிட் நோட் வரும், பர்ச்சேஸ் பண்ணும்போது டெபிட் நோட் கிரெடிட் நோட் வரும். ஸோ நீங்கள் இந்த பிக்சர் வச்சுட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இதை பேஸ் பண்ணிவிட்டு என்ட்ரிஸ் பாஸ் பண்ணணும். அதுலேயும் நம்ம சேல் பண்ணும்போது என்ன அக்கௌண்டிங் என்ட்ரிஸ்ன்றது இந்த 2 slides சொல்லியிருக்கேன் நான். ஸோ இங்கே பாருங்கள், 5th பேஜ் வந்து நம்ம சேல் பண்ணும்போதுன்ட்டு, 6th கிரெடிட் நோட்டு, 7th டெபிட் நோட் என்னன்னு சொல்லி கிளியராக இருக்குது. தென் பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன என்ட்ரின்றதும் இங்கே க்ளீனாக இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த இதையும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த அக்கௌண்டிங் என்ட்ரிஸ் இந்த நோட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஃப்யூச்சரில் ரெஃபர் பண்ணிக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.